பட் இந்த தடவை தான் ரொம்ப அன்யூஷுவலா ஆஸ்திரேலியா இப்படி ஒரு ப்ரிப்பரேஷனோட வராங்க. 3-0 தோத்து போய் அதுவும் பாகிஸ்தான் கிட்ட டீமா பார்த்தா தேர் வெரி ஸ்ட்ராங். பட் அவங்களோட இந்தியன் கண்டிஷன்ஸ் கூட எல்லா ஐபிஎல் விளையாடி தேர் வெரி நோன், ஒரு மாதிரி நோன் கிரவுண்ட் தான் அவங்களுக்கு இந்தியா. ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தது செகண்ட் ஐ திங்க் இந்தியா தான் நோன் கிரவுண்டா இருக்கும். ஸ்ரீலங்கால பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் இந்த நைட் மேர்ஸ் ஆஃப் 3-0 ஆஃப் பாகிஸ்தான் வருமா இல்ல தே ஹவ் லேர்ன்ட். ஸ்ரீலங்கா வந்துட்டு கடைசியாக எப்போ வந்து ஒரு சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல அடேங்கப்பா இது ஜெயசூர்யா மர்வன் நட்டப்பட்டு இவங்கெல்லாம் இருந்த ஒரு டீம்டா அடேங்கப்பா அப்படின்னு கண்ணை அப்படி திருப்பி எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துன்னு தெரியல. இப்போ எனக்கு ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டிரான்சிஷன் பீரியட்ன்றதுல வந்து நிறைய டீம்ஸ் மாட்டுவாங்க. பட் ஆனால் இவ்வளோ நாளாகவுமே அந்த டிரான்சிஷன் பீரியட் அந்த டீம் மாட்டிருக்குது அப்படின்னா அப்போ அது வந்துட்டு ஹோம் சீரீஸ் இங்கே இவ்வளோ தோத்து போயிருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து எப்பேற்பட்ட டீமுங்க. நீங்கள் சொன்ன அந்த பெரிய பெரிய வீரர்கள்லேருந்து ஆரம்பிச்சு முத்தையா முரளிதரன்லேருந்து மஹேலா ஜெயவர்தனே, திலகர்த்தனே, தில்ஷன், குமார் சங்கக்காரா, இப்பேற்பட்ட ஆட்கள் விளையாடிய ஒரு டீம். சமிந்தா வாசு, லசித் மலிங்கா, எப்பேற்பட்ட டீமுங்க. அலறுவானுங்க. ஸ்ரீலங்கா ஏசியா கப்னா ஐயோ போச்சு, அந்த ஸ்ரீலங்கா தாண்டா நமக்கு பெரிய பிரச்சனைன்னு இந்தியா அப்படியே பயப்படும். இன்னைக்கு என்ன நடக்குது? ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அது T20 வேர்ல்ட் கப்னு வந்துட்டாலே இல்லை வந்து ஒரு 50 ஓவர் வாட் எவர் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்னு வந்துட்டா அன்னைக்கு வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஆளாக தான் ஆஸ்திரேலியா வந்து எப்போவுமே நின்றுருக்குது. ஸோ அதனால ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் we can never write them off. T20 வேர்ல்ட் கப் 2026 ஆரம்பிக்க போற நேரத்தில் குரூப் பியோட அனாலிசிஸ் நம்ம கூட இன்னைக்கு 2BT கபில் வந்திருக்கிறார். ஹாய் கபில். Good morning, Bala. Hello, viewers of Color Kannadi. Yes, continuing for World Cup T20 Group B, என்ன டீம்ஸ் என்ன காம்போசிஷன் எப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சூப்பர். எப்படி என்ன நிலவரம்? குரூப் பியில் நம்ம பார்க்கும்போது டீம்ஸ் ஃபர்ஸ்ட் மேஜர் டீம்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, ஃபாலோட் பை ஜிம்பாப்வே, அயர்லாந்து அண்ட் ஓமான். ஸோ இது ஒரு எப்பவுமே ஸ்ட்ராங் டீம் பிளஸ் வீக் டீம்ஸ் சொல்லக்கூடாது, அசோசியேட் மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய மினோஸ் சொல்லலாம். ஸோ எஸ் ஆஸ்திரேலியா அண்ட் ஸ்ரீலங்கா. பட் இந்த தடவை தான் ரொம்ப அன்யூஷுவலா ஆஸ்திரேலியா இப்படி ஒரு ப்ரிப்பரேஷனோட வராங்க. 3-0 தோத்து போய் அதுவும் பாகிஸ்தான் கிட்ட கம்ப்ளீட்டா க்ளூலெஸ்ஸா தோத்து போனதுக்கு அப்புறமா அதே மாதிரி சிமிலர் கண்டிஷன்ஸ்ல வராங்க. என்ன மாதிரி பட் ஆஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியன்ஸோட மைண்ட் செட் நம்ம சொல்லவே வேண்டாம், ரொம்ப டஃபா இருக்கும். பட் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி. ஆஸ்திரேலியாவில் நம்ம ஸ்குவாட் பார்த்தோம்னா பேட்டர்ஸுக்கு வந்து ஹெவி பேட்டர்ஸ், டிராவிஸ் ஹெட், டிம் டேவிட், ஜாஷ் இங்கிலிஷ், மேத்யூ ஷாட். ஸோ அவங்களோட டாப் ஆர்டர் பேக்டா இருக்கு. ஆல்ரவுண்டர்ஸ் பயங்கரமான லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இந்த தடவை நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. கூப்பர் கார்னலி, இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் பென் டுவார்ஷியஸ். ஸோ லெஃப்ட் போலிங்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ரைட் அஃப்கோர்ஸ் இருக்காங்க, நேத்தன் எல்லிஸும் இருக்காங்க, ஆடம் ஜாம்பா தி யூஷுவல் லெக் ஸ்பின்னர், மேத்யூ குனிமன் அவரும் இருக்காரு, அவருமே வந்து இஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ போலிங்குக்கு அவங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட இந்தியா மாதிரியே சொல்லலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கு. ஆல்ரவுண்டர் மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன் அண்ட் ஸ்டாயின். ஸோ டீமா பார்த்தா தேர் வெரி ஸ்ட்ராங். பட் அவங்களோட இந்தியன் கண்டிஷன்ஸ் கூட எல்லா ஐபிஎல் விளையாடி தேர் வெரி நோன், ஒரு மாதிரி நோன் கிரவுண்ட் தான் அவங்களுக்கு இந்தியா. ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தது செகண்ட் ஐ திங்க் இந்தியா தான் நோன் கிரவுண்டா இருக்கும். ஸ்ரீலங்கால பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் இந்த நைட் மேர்ஸ் ஆஃப் 3-0 ஆஃப் பாகிஸ்தான் வருமா இல்ல தே ஹவ் லேர்ன்ட். கேமரூன் கிரீன் சொன்னார் இல்லையா, என்னப்பா உஸ்மான் தெரியும் இப்படி போடுறா அப்படின்னு அவர் புலமினே போனார் அப்படியே அந்த பவுண்டரி லைன்ல. ஸோ அதை வந்து they have figured how to play அந்த மாதிரி ஸ்லோ bowlers அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பட் ஆஸ்திரேலியா இஸ் a very strong team. ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு see after a 3-0 லாஸ் அவங்க மைண்ட் செட் எப்படி எடுத்துட்டு இந்த வேர்ல்ட் கப் என்ட்ரி பண்ண போறாங்கிறது பார்க்கணும். ஸோ ஆஸ்திரேலியாவுடைய ரெக்கார்ட்னு பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த T20 வேர்ல்டு கப் 2024க்கும் இதுக்கும் நடுவில் அவங்க விளையாடின மேட்சஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து முதல்ல ஸ்காட்லாந்து கூட ஒரு சீரீஸ் ஆடினாங்க, அதில் வந்துட்டு ஜெயிச்சாங்க. இங்கிலாந்து கூட விளையாடினாங்க, ட்ரா பண்ணாங்க. ஏன்னா அது வந்து ஒரு மேட்ச் நடக்கலன்னு நினைக்கிறேன். அது வந்து 1-1 ட்ரா அப்படின்னு ஆச்சு அந்த இங்கிலாந்து சீரீஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேக் டு பேக் வரிசையாக வந்துட்டு தே கெப்ட் வின்னிங். எல்லா சீரீஸுமே ஒரு 3-4 சீரீஸ் வரிசையாக ஜெயிச்சாங்க அவங்க. பாகிஸ்தான் கூட ஜெயிச்சாங்க. பாகிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போச்சு, அங்கே ஜெயிச்சாங்க ஆஸ்திரேலியா.
அப்புறம் வந்துட்டு ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ்க்கு போச்சு அவே சீரிஸ், அதுலயும் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு வந்துச்சு ஹோம் சீரிஸ், அதுலயும் ஜெயிச்சாங்க. அப்புறம் நியூசிலாந்துக்கு போய் அங்க ஜெயிச்சாங்க. ஸோ 2 அவே 2 ஹோம் அப்படின்னு சொல்லி வந்து பேக் டு பேக் வந்து ஒரு 4 சீரீஸை ஜெயிச்சவங்க முதல்ல எங்க தோத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹோம் சீரீஸ்ல தான் அவங்க பார்த்த லாஸ். அதாவது வந்து இந்தியா இங்கிருந்து போய் அவங்கள போய் துவச்சு வந்துச்சு இப்போ ரீசெண்டா அந்த T20 சீரீஸ்ல தான் அவங்க ஒரு லாஸை வந்து அந்த T20 வேர்ல்டு கப் 2024க்கு அப்புறமா பாக்குறாங்க இந்த கேம்பெயினுக்கு அப்புறமா. இப்போ இதுல வந்து அடுத்த சீரீஸ் லாஸ் மறுபடியும் நடக்குது. அது பாத்தீங்க அப்படின்னா அவே சீரீஸ் பாகிஸ்தான்ல போய். ஸோ பாகிஸ்தான் சீரீஸ் வந்து மேபி இந்தியா தோக்கடிச்சதை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு பார்க்கலாம். ஆனா அதுலயுமே பாத்தீங்கன்னா வந்து 5 மேட்ச்ல 2-1 முடிஞ்சுது, 2 மேட்ச் ப்ராப்ளம். ஸோ அதனால வந்து ஒரு கம்ப்ளீட் சீரீஸ் அவங்க இது வரைக்கும் லாஸ் பண்ணிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து மெயின் கொஸ்டின். அதாவது 5 மேட்ச்மே விளையாடாம அப்படின்னா ரைட்டு பரவாயில்ல, 5வது மேட்ச் நோ ரிசல்ட், முதல் மேட்ச் நோ ரிசல்ட். ஸோ இந்த அஃபெக்டட் மேட்சஸை தாண்டி கம்ப்ளீட் சீரீஸாவே நடக்கல இந்தியா சீரீஸுங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் கூட ஸ்டில் தே லாஸ்ட் 2 மேட்சஸ் அவுட் ஆஃப் த 3 கம்ப்ளீட்லி பிளேடுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்கத்தோம்னா பாகிஸ்தான் சீரீஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களுடைய அந்த பிச் கண்டிஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சு எல்லாமே ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் பாகிஸ்தானோடைய இதுல குரூப் ஏல பேசும்போது. ஸோ அது வந்து ஒரு அது கிட்டத்தட்ட அவர் செக் பண்றாருப்பா அப்படின்னு கேமரூன் கிரீன் இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு வெளியே போய் டக் அவுட்ல பேசுற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அந்த பவுலிங் ஆக்ஷன், அவங்களுடைய ஸ்பின் ஓரியன்டான ஒரு பிச்சஸ், ரொம்ப 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 ஸ்லோ பிச்சஸ், ஆஸ்திரேலியாவுக்கு செட்டே ஆகாத பிச். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து அங்க செனா கண்ட்ரீஸ்ல இங்கிலாந்து, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா எங்க போனாலும் இவ்வளவு ஸ்லோ பிச்சில் அவங்க விளையாடினதே கிடையாது. இதனாலதான் எப்பவுமே ஆஸ்திரேலியா போய் எங்கேயாவது அடி வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒன்னு வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கும். சம்பந்தமே வெஸ்ட் இண்டீஸ்ல அவங்களால போயிட்டு அவங்களோட இந்த ஹை ஸ்கோரிங் டைப் ஆஃப் கிரிக்கெட் அவங்களால ஆடவே முடியாது. வெஸ்ட் இண்டீஸ் போய் தடுமாறுவாங்க, என்னடா இது பிச்சு அப்படின்ற மாதிரி காண்டாயிருவாங்க சம்டைம்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாகிஸ்தான் பிச்சு நம்ம பார்க்கணும். ஸோ மேபி இந்த அளவுக்கு இந்தியால வந்து ஒரு ஸ்லோ பிச் கிடையாது அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து இந்த பாகிஸ்தான் சீரீஸ் நம்ம பெருசா மேபி எடுத்துக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அது T20 வேர்ல்ட் கப்னு வந்துட்டாலே இல்ல வந்து ஒரு 50 ஒரு வாட் எவர் ஒரு ICC டோர்னமெண்ட்னு வந்துட்டா அன்னைக்கு வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஆளா தான் ஆஸ்திரேலியா வந்து எப்பவுமே நின்று இருக்குது. ஸோ அதனால ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் we can never write them off. அவங்க தான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃபைனலிஸ்ட் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவா தான் இது இருக்கும். மறுபடியும் இந்த முறை ஒரு நரேந்திர மோடி ஸ்டேடியம், இந்த முறை ஒரு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல், இந்த தடவை இந்தியா வந்து வின்னிங்கா போகும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். பட் யா டீமுடைய காம்போசிஷன் பத்தி சொல்லுங்க. அவங்களுடைய டீம் காம்போசிஷன் ஆடியன்ஸ்க்கு தெரியட்டும். எப்படி என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் அவங்க ஆடிட்டு இருக்காங்க, யார் அவங்களுடைய ஸ்டார் கீ பிளேயர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. கீ பிளேயர்ஸ் நம்ம பாக்குறது வந்து பேட்டர்ஸ்ல டிம் டேவிட், அவங்க இந்த IPL சரி இந்த ரீசன்ட் ஃபார்ம்ல இஸ் பீன் ஃபெனாமினல். டிராவிஸ் ஹெட், அவர் வந்து ரெட் பால் ஆட்டம், ஒயிட் பால், பிங்க் பால், நீங்க எந்த கலர் பால் கொடுத்தாலும் ஹி இஸ் இன் தி பீக் ஆஃப் ஹிஸ் கரியர் டிராவிஸ் ஹெட். ஸோ அவங்க டாப் ஆர்டர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்டிங் தே ஹேவ். ஆல்ரவுண்டர்ஸுமே நம்ம பார்க்கும்போது மிச்சல் மார்ஷ் ஹூ இஸ் த கேப்டன், கேமரூன் கிரீன், மார்க்கஸ் டாய்னிஸ், இவங்க எல்லாருமே நீங்க மிச்ச டீம்ஸ்ல எல்லாருமே நீங்க இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் பார்த்திருப்பீங்க. ஹீஸ் அ போலிங் ஆல்ரவுண்டர், ஹீஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு. அப்படின்னா என்ன, அவர் போலிங் தான் அவரோட ஸ்ட்ரென்த், ஹூ கேன் ஆல்சோ பேட். இல்லைன்னா இவரோட ஸ்ட்ரென்த் பேட்டிங் தான், ஹூ கேன் ஆல்சோ போல் அப்படின்னு. நம்ம ஆஸ்திரேலியா டீம் மட்டும் தான் பார்த்தோம்னா பர்ஃபெக்ட் பேட்டிங் அண்ட் பர்ஃபெக்ட் போலிங். ஸோ அந்த டீம் கம்போசிஷன் இந்த மிடில் பிட்வீன் 3 to number 6 or number 7 or even number 8 வரைக்குமே ரொம்ப ஃபார்மிடபிளான ஒரு இது. நீங்க பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் டாய்னிஸ், கேமரூன் கிரீன், டிம் டேவிட், ஈவன் கூப்பர் கானலி கேன் பேட். அவருடைய ஸ்டாட்ஸ் வந்து டொமஸ்டிக்ல நல்லாவே இருக்கு. ஜேவியர் போலர்ஸ்ல ஜேவியர் பாட்லெட், பென் வார்ஷஸ், ஜாஷ் ஹேசல்வுட், இவங்க எல்லாருமே தே ஹவ் பிச்ட் இன் ரன்ஸ். நம்மள மாதிரி லைக் ஒரு அதர் கண்ட்ரீஸ் மாதிரி லைக் ஒரு நம்ம எப்படி சொல்றது, ஒரு வருண் சக்கரவர்த்தி மாதிரியோ இது மாதிரியோ பேட்டிங் ரொம்ப தெரியவே தெரியாது. லைக் குல்தீப் யாதவ் மாதிரி போனா இன்னும் பெருசா ஸ்கோரே வராது, ஏதோ ஒரு எட்ஜ் பட்டு 4 போச்சுன்னா போறோம் அப்படிங்கிறத தாண்டி இவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு குவிக் 15-20 எல்லாருமே இவங்க அடிக்கக்கூடிய ஒரு இதுதான். பேட் கமின்ஸ் வேற சூப்பர் போலர் அண்ட் பேட். ஸோ formidable top order, formidable all-rounders and bowlers, proper bowlers who can bat. ஸோ அந்த பாயிண்ட்ல நீங்க சொல்றபடி நரேந்திர மோடி ஸ்டேடியமுக்கு இவங்க வர்றது ஐ வுட் சே மோர் தென் 80% ஆஃப் த சான்சஸ் இருக்கு. செமிஸ் குவாலிஃபை கண்டிப்பா தே வில் பி குவாலிஃபைட். அதுக்கு அப்புறமா ஆன் தட் கிவன் டே யார் பிளே பண்றாங்கன்னு பார்க்கணும். either it is us or maybe இங்கிலாண்டா இல்ல சவுத் ஆப்பிரிக்காவா யாருன்னு தெரியல. பட் திஸ் டீம் ஷோர் ஷாட், லைக் எந்த வேர்ல்ட் கப் பார்த்தாலுமே அதே மாதிரி தான் இவங்க காம்போசிஷன் ரொம்ப ஃபார்மிடபிளா இருக்கு.
ஸோ பிளேயிங் அகேன்ஸ்ட் வந்து எந்த டீமும் லைட்டாக இருக்குமே அண்ட் இவங்க ஃபீல்டிங் பற்றியெல்லாம் பேசவே தேவையில்லை நம்மளுக்கு. லைக் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் டீம் மாதிரி. அண்ட் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பாகிஸ்தான் லாஸை வந்து சரி அது ஏதோ ஒரு சம் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் மாதிரி அதை மறந்துட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்தாங்கன்னா தே ஆர் வெரி குட் டீம். ஸோ காம்போசிஷன் வைஸ் அவங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா குரூப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கூட கொஞ்சம் அங்கே இங்கே லூப் ஹோல்ஸ் இருக்குமாக்கும். இங்கிலாந்துலையுமே கொஞ்சம் லூப் ஹோல்ஸ் இருக்குது, நம்ம இப்போ அடுத்தடுத்து பார்ப்போம். பட் ஆஸ்திரேலியா வந்து தேர் ஷார்ட் செமிஸ் ஜஸ்ட் லைக் இந்தியா. எப்படி நம்ம இந்தியா வந்து ஷார்ட் செமிஸ் போக போகிறோங்கிறது எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஆல்சோ ஷார்ட் செமிஸ். வெரி ஃபார்மிடபிள் டீம் ஹூ எவ்ரிபடி கேன் பேட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் வில் போல். ஸோ எஸ் இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் இந்த தடவை. ஆல்ரைட், நம்மளோட நெக்ஸ்ட் டீம் ஸ்ரீலங்கா வந்துட்டு கடைசியாக எப்போ வந்து ஒரு சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில் அடேங்க அப்பா இது ஜெயசூர்யா மர்வன் நட்டப்பட்டு இவங்கெல்லாம் இருந்த ஒரு டீம்டா அடேங்க அப்பா அப்படின்னு கண்ணை அப்படி திருப்பி எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துச்சுன்னு தெரில. ஸோ அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் நான் எதிர்பார்க்குறேன் ஸ்ரீலங்கா கிட்ட. பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றத கபில் சொல்லுங்க. நீங்க ஜெயசூர்யா சொல்லும் போது 2-3 நியூஸ்ல அவர் வந்து ஜெயசூர்யா ஏதோ ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இனாகிரேஷனுக்கு ஏதோ அவர் போயிருக்கும்போது சும்மா இந்த பக்கம்ல இருந்து சும்மா டென்னிஸ் பால் போடுவான். அவரோட இந்த கை இருக்குல்ல அது ஸ்டீல் பிளஸ் அலுமினியம் எல்லாம். அவர் சும்மா இப்படிதான் ஜஸ்ட் இப்படி பேட் இப்படி வச்சது அந்த பால் அப்படியே அந்த பக்கம் 4. அப்கோர்ஸ் டென்னிஸ் பால் தான். அவர் அப்பேற்பட்ட பிளேயர் நீங்க எல்லாம் சொல்றது அந்த மாதிரி அரவிந்த் டிசல்வா, குணரத்னே அந்த மாதிரி ஒரு ரமேஷ் கலவித்தரன் அந்த மாதிரி இருந்த டீம். பட் லாஸ்ட் 2-3 இயர்ஸா என்னன்னு தெரியல. செப்டம்பர் லாஸ்ட் இயர் கூட இங்கிலாந்து டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்தபோது இங்கிலாந்து ஒன் த T20 சீரீஸ் 3-0. இப்போ இந்த தடவை கூட பாகிஸ்தான் இப்போ ரீசெண்டா போயிருந்தாங்க ஸ்ரீலங்கா 3 மேட்ச் சீரீஸுக்கு. அதுலயுமே ஐ திங்க் தே 1 ஈச் தான் 1 மேட்ச் டிரா ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட அந்த ஒரு கில்லர் இன்ஸ்டிங், அந்த ஒரு டீத் இன் போலிங், பேட்டிங் இஸ் வெரி குட். நம்ம அவங்களோட ஸ்குவாடை பார்த்தோம்னாக்கா குஷால் மெண்டிஸ் கீப்பர் பேட்டர், கமில் மிஷாரா, பத்தும் நிசாங்கா இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன். அவர் வந்து பவர் பிளேல இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன். குஷல் பரேரா, பவன் ரத்னாயக்கி. ஸோ அவங்களுடைய பேட்டிங் இஸ் குட். பட் இந்த லோவர் டவுன் வேர் இந்த பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் அதர் டீம்ஸ் டிஃபரன்ஸ்னு நம்ம பார்க்கும்போது இந்த லோவர் டவுன் அண்ட் போலிங்னு வரும்போது தட் இஸ் வேர் தே ஆர் நாட் ஏபிள் டு ஒரு 180 ஸ்கோரை செட் பண்ணியோ இல்லை சேஸ் பண்ணும்போது அந்த கொஹெசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு யூனிட்டா அப்படி ஜெல்லாய் பர்ஃபார்மன்ஸ் இல்லாதனால தான் நிறைய லாசஸ் பார்க்குறாங்க. பாகிஸ்தானுக்கு மேலே, இங்கிலாந்துக்கு மேலே தேர் நாட் ஏபிள் டு வின் மேட்சஸ். ஸோ அவங்க ஹோம் கிரவுண்ட் இந்த தடவை மோஸ்ட் மேட்சஸ் அங்கே தான் விளையாட போகிறாங்க. ஸோ மேபி அந்த கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும், அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குமே தவிர ஆல்ரவுண்டர்ஸ் லைக் கேப்டன் தர்ஷன் சனகா, சரித் அசலங்கா, மணிந்து அசரங்க அகேன் எல்லா டீம்லயும் லெக் ஸ்பின்னர் இருக்கிற மாதிரி இவர் ஹீல் பி a குட் bowler. அவருடைய கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கொலம்போல, கேண்டில, கமிந்து மெண்டிஸ். போலர்ஸ் பாத்தீங்கன்னா துஷந்த் சமீரா, உங்களுக்கு அவர் ஐ திங்க் ஹி பிளேஸ் ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் நினைக்கிறேன். அவர் கிட்டத்தட்ட நம்ம சார்ட் ஆஃப் ஹர்ஷித் ராணா மாதிரி கொஞ்சம் ஷார்ட் அவுட் சைட் ஆஃப். அவர் அதில் ஸ்டக் ஆயிட்டாருன்னா இந்த சிட்டி ரோபோ மாதிரி அப்படியே அதே 6 பால் அதே போடுவார். வேரியேஷன்ஸ் அவ்வளவா நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அவர் கொஞ்சம் ஹீஸ் அ லிட்டில் லைபிலிட்டின்னு சொன்னா இட் இஸ் அ பிக் வேர்ட். பட் மதிஷா பத்திரானா, ஏசான் மலிங்கா, மகேஷ் தீக்ஷனா கூட முன்ன அளவுக்கு இப்போ எஃபெக்டிவ் கிடையாது. அண்ட் துனித் வெல்லலாகே. ஸோ துனித் வெல்லலாகே கொஞ்சம் he might be effective, but bowling அந்த அளவுக்கு தெரியல. அன்லெஸ் பழைய பத்திரானா வந்து அப்படியே யார்க்கர்ஸ் போட்டு நம்ம யாருக்கும் அந்த மாதிரி இன்னும் எந்த போலர்ஸும் அவ்வளோ வேர்ல்டுல அப்படி இல்லை. ஒரு 6 பால் ஓவரில் ஒரு 3 யார்க்கர்ஸ், 2 அவுட் சைட் ஆஃப், 1 அப்படியே ஆன் த பேட்ஸ். நீங்க பிளாக் பண்ணலன்னா கண்டிப்பா எல்பிடபிள்யூ அந்த மாதிரி அவர் இருக்காரா இல்லையா பெர்ஃபார்ம் தெரியல. ஸோ போலிங் அண்ட் அந்த ஒரு 7, 6, 7, 8, 9, 10, 11 அந்த ஒரு இது கொஞ்சம் லூஸா இருக்கிறதுனால they might qualify. Super 8 they'll qualify, but செமிஸ்க்கு பார்க்கணும் how they இதுன்னு. பட் எனக்கு என்னமோ ஹோப் இல்லை. as I think அவங்க இப்போ கிட்டத்தட்ட தேர் மினோஸ் அசோசியேட் மாதிரி இண்டிவிஜுவலா when they play their stars, but as a team அந்த ஜெல் ஆறுதோ அந்த கொஹெசிவ்னஸ் இல்லைங்கிறது தான் ரிப்பீட்டடா நம்ம இந்த சீரீஸ் லாசஸ்ல எல்லாம் பார்க்குறோம். பட் வில் சி. தே ஷுட் பி ப்ரிப்பேர்ட் வெல். கிரவுண்ட்ஸ் அவங்க ஃபேவருக்கு இருக்கும். போலிங் எந்த பக்கம் யார் போலிங் பண்ணணும், எப்படி ஃபீல்ட் செட் பண்ணணும் எல்லாமே பேக் ஆஃப் தேர் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹோப்பிங் தட் தே ஆல்சோ குவாலிஃபை அண்ட் தே பிளே குட் கிரிக்கெட்.
குவாலிஃபை எல்லாருமே குவாலிஃபை ஆக முடியாது. 8 டீம் வரணும், அதில் 4 டீம் தான் வர முடியும். பட் யூ ஷுட் பிளே குட் கிரிக்கெட். லாஸ்ட் ஓவர் எனக்கு இந்த தடவை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 கேம்ஸ் அது சூப்பர் ஓவர் போகுமாங்கிறது மாதிரி பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு என்னோட ஆசை ஒரு 2 கேம்ஸ். இப்போ எனக்கு ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டிரான்சிஷன் பீரியட்ன்றதுல வந்து நிறைய டீம்ஸ் மாட்டுவாங்க. பட் ஆனா இவ்வளோ நாளாவுமே அந்த டிரான்சிஷன் பீரியட்ல அந்த டீம் மாட்டிருக்குது அப்படின்னா, அப்ப அது வந்துட்டு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அவங்களுடைய ஸ்டேட்டோடைய ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், நிறைய ரீசன்ஸ் அவங்கள வந்துட்டு கிரிக்கெட்ல வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. பட் அதை தாண்டி இப்போ ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீமோ இல்ல வந்து ஒரு ஒரு அயர்லாந்து, ஸ்காட்லாந்து இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு ஸ்ரீலங்கா குட் பெர்ஃபார்ம் வெரி வெரி. ஏன்னா வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு அசோசியேட் நேஷன்ஸா இருந்து அப்படி இப்படின்னு தட்டி தடுமாறி எப்படியாவது ஒரு ஃபுல் டீம் நேஷனா மாற முடியாதா அப்படின்ற மாதிரி வரக்கூடியவங்க. அப்படிப்பட்ட டீம்ஸ் இருக்கிற அந்த வெறிங்கிறது வந்துட்டு கிடைக்கிற சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸே இப்போ வந்து இவங்களுக்கு ஃபண்ட் இல்லப்பா, இவங்களுக்கு இஷ்யூப்பா, கவர்மெண்ட் அது இது நம்ம 1000 சொல்லலாம் ஸ்ரீலங்காவுக்கு. பட் என்னோட கேள்வி என்னன்னா, மேட்ச் ஆடுறோமா இல்லையா? அவ்வளவுதான். ஆடுறீங்களா? மேட்சே ஆடலை, நான் வருஷத்துக்கே ஒரு சீரீஸ் தான் ஆடுறேன், 2 சீரீஸ் தான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இந்த 2024 T20 வேர்ல்டு கப் முடிச்சதுக்கு அப்புறமா மட்டுமே இது வரைக்கும் அவங்க நம்ம இப்போ ஆஸ்திரேலியா எத்தனை சீரீஸ் விளையாடுது அந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் சீரீஸ் இவங்களும் விளையாடி இருக்கிறாங்க. பட் ஆனால் இவங்க எந்த சீரீஸ் ஜெயிச்சுக்கிறாங்க அப்படின்னா 2 சீரீஸ் தான் இவங்க ஜெயிச்சது. ஒன்னு பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டா, இன்னொன்னு வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா. இந்த 2 டீமை மட்டும்தான் இவங்கனால வந்து தோக்கடிச்ச முடியுது. அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல போய் அடிக்கல, வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ரீலங்காக்கு வந்தப்ப தோக்கடிச்சாங்க ஸ்ரீலங்கா. ஓகே, அண்ட் ஜிம்பாப்வேக்கு போய் தோக்கடிச்சாங்க. நீங்க ஜிம்பாப்வேவையும் வெஸ்ட் இண்டீஸ் ஹோம்லையும் தோக்கடிச்சிட்டு இதுதான் என்னுடைய ட்ராக் ரெக்கார்ட் 2024 T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா இந்த வேர்ல்டு கப்புக்கு என் ப்ரிப்பரேஷன் இப்படித்தான் இருந்திருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ஸ்ரீலங்காக்கு ஹோம் பிட்ச்ல நியூசிலாந்து வருது, நீங்க நியூசிலாந்து ஹோம் பிட்ச்ல வச்சு அடிக்க முடியல, உங்களால டிரா பண்றீங்க சீரீஸ் 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் நியூசிலாந்து கிட்ட அங்க போய் தோத்து போயிட்டீங்க, நியூசிலாந்து ஜெயிச்சிருச்சு. பங்களாதேஷ் உங்க ஹோம் பிட்ச்ல வந்து உங்களை அடிச்சுட்டு போயிருக்குது அப்படின்றது ஒரு பிரச்சனை. ஏசியா கப்ல ஒன்றும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. 2022 ஏசியா கப் தான் எனக்கு தெரிஞ்சு கடைசியா அவங்க ஒரு வெற்றியை பார்த்தது அப்படின்னு சொல்லலாம் 2022 ஏசியா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானு, ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே 3 பேர் ட்ரை சீரீஸ் விளையாடினாங்க. இப்போ ஒரு 4-5 மாசம் இருக்குமா அதுக்கு முன்னாடி. அந்த ட்ரை சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து பாகிஸ்தான் தான் ஜெயிச்சது கடைசியில ஃபைனல்ல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இது பாகிஸ்தான் கூட அதுக்கப்புறம் ஒரு T20 சீரீஸை டிரா பண்றாங்க. இப்போ ரீசெண்டா இங்கிலாந்து கிட்ட தோத்து போறாங்க. அது எங்க? இங்கிலாந்து கிட்ட ஹோம் கண்டிஷன்ஸ் தோத்து போறாங்க. அப்ப இது எப்படிப்பட்ட ட்ராக் ரெக்கார்டுன்றது நமக்கு சொல்லுது. அண்ட் இப்போ அவங்க டீம்ல வந்து அவங்களும் வந்து இந்த ஸ்ரீலங்கா அந்த லீக் எல்லாம் விளையாடுறாங்க. LPL அது பேரு. ஆமா, லங்கன் பிரீமியர் லீக். ஆமா. ஸோ அப்போ அந்த லங்கா பிரீமியர் லீக்லாம் நீங்கள் விளாடும் போது அதுலேருந்து உங்களால் வந்து ஒரு பிரீமியர் லீகை நடத்த முடியுது உங்களால். நீங்கள் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் விளாடுறீங்க. அப்போ சம்திங் இஸ் மிஸ்ஸிங்ல. உங்கள் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்த அந்த ஃபயர் இப்போ உங்ககிட்ட மிஸ் ஆகுது. இதை பற்றி நம்முடைய ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃபேன்ஸ் ஆஃப் கிரிக்கெட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா நிறைய பேர் நம்ம கிட்ட வீடியோஸை கமெண்ட் போடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுங்க வந்துட்டு இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்துட்டு இந்தியன் ஆரிஜின்ல இருக்கிற பிளேயர்ஸ் யாருக்கும், நம்ம தமிழ் ஆரிஜின்ல இருக்கிற பிளேயர்ஸ் யாருக்கும் வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. அவன் கொடுக்கறதுலாம் பாத்தீங்கன்னா சிங்களீஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறானுங்க. நம்ம இதுல வாய்ப்பு அவ்வளோ இருக்குது, அவனுங்க வேணும்னே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அவனுக்கு வாய்ப்பே இல்லைனாலும் பரவாயில்லன்னு சிங்களீஸ் கொடுக்குறாங்க. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அங்க இருக்குது. அப்போ இதெல்லாம் தாண்டி இவங்க விளையாடி இவங்க ஒரு ஃபயரை காட்டணும்னு பார்த்தா அந்த சிங்களீஸ் பிளேயர்ஸ் அவங்க ஃபயரையும் காட்டுறது கிடையாது. ஹோம் சீரீஸ் நீங்க இவ்வளவு தோத்து போயிருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து எப்பேற்பட்ட டீமுங்க. நீங்க சொன்ன அந்த பெரிய பெரிய வீரர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு முத்தையா முரளிதரன்ல இருந்து மஹேலா ஜெயவர்தனே, திலகர்த்தனே, தில்ஷன், குமார் சங்கக்காரா, இப்பேற்பட்ட ஆட்கள் விளையாடிய ஒரு டீம். சமிந்தா வாசு, லசித் மலிங்கா, எப்பேற்பட்ட டீமுங்க. அலருவானுங்க. ஏசியா கப்னா ஐயோ போச்சு, அந்த ஸ்ரீலங்கா தாண்டா நமக்கு பெரிய பிரச்சனைன்னு இந்தியா அப்படியே பயப்படும். இன்னைக்கு என்ன நடக்குது? ஸோ இதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணலை அப்படின்றது ஒரு பெரிய வருத்தம். பட் ஸ்டில் வில் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரி ஒரு விஷயத்த ஒரு ஹோம் இதில் டர்ஃப்ல வருது அவங்களுக்கு நிறைய மேட்சஸ். ஆனால் பார்க்கும்போது அவங்க பில்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். லைக் ரொம்ப சாலிடாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. தேர் வெரி வெல் பில்ட். பட் நீங்கள் சொல்ற மாதிரி பேட்டிங்ல தேர் ஆஃப் டு வெரி குட் ஸ்டார்ட். பவர் பிளேயர்லாம் அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாம் தேர் வெரி குட். பட் சம்ஹவ் அந்த மிடில் ஆர்டர் வந்து எப்போ கை கொடுத்து சப்போர்ட் பண்ணணும் அப்போ பண்ணாததுனால மேபி நிறைய கேம்ஸ் தே வுட் ஹவ் லாஸ்ட். அண்ட் போலிங் கூட எனக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய போலிங் வந்து ஃபிளாஷஸ் இந்த பேனுங்கிற மாதிரி ஹசரங்கா அப்போ வேற இவங்க இந்த மாதிரி
லைக் அப்பப்போதான் ஒரு ஸ்பெல் வருமே தவிர ஒரு கொஹெசிவ் யூனிட்டா தேவ் நெவர் பிளேட். அதனாலேயே நீங்க சொல்ற மாதிரி நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலுமே as a team தேவ் நெவர் இது. பட் இந்த தடவை இட்ஸ் தேர் ஹோம், இட்ஸ் தேர் கண்டிஷன்ஸ். விஷிங் them all the best. அவங்க பேட்டிங்லயுமே இந்த டிரான்சிஷன் நடக்காத இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பின்ல எப்படியோ ஒரு டிரான்சிஷன் வந்துருது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரோ ஏதோ ஓகே இங்க மலிங்க அளவுக்கு வாஸ் அளவுக்கு எதிர்பார்க்கலாம் கூட ஏதோ நடக்குது அப்படின்னு. பட் எங்க அவங்க மெயின் ப்ராப்ளம்னா பாகிஸ்தான்கிட்ட பார்த்த அதே பிரச்சனை. அந்த ஒரு ஃபயரா T20 மோடுக்கு இன்னும் அவங்க டீம் மாறல. இப்போ அவங்களுடைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸா இந்த சீசன்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இந்த குசால் மெண்டிஸ்ல இருந்து குசால் பெரேரா, பத்தும் நிசங்கா, இவங்க 3 பேர் ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க ஆல்ரெடி. ஓகே ரைட்டு. புதுசா இப்போ 2 பேர் அந்த மிடில் ஆர்டர்ல உள்ள வந்துக்கிறாங்க. இந்த இவங்க எல்லாம் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு இந்த பவன் சொல்லி ஒருத்தர், அப்புறம் கமில் மிஸ்ரான்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் வந்துருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ் இந்த ஃப்ரெஷர்ஸை வச்சு இப்படி T20 வேர்ல்டுக்கு போய் அவங்க ஃபேஸ் பண்றாங்க இந்த ஸ்குவாடு. இது ஒரு பெரிய டாஸ்க் உங்களுக்கு. இதுல யாருக்குமே வந்துட்டு நம்ம அபிஷேக் சர்மா மாதிரி ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட் கிடையாது. யாருக்குமே இங்க ஒரு SKY ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட் கிடையாது. ஏன்னா இப்ப T20க்கு அதுதான் அவசியம். அப்ப அதுக்கு நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் ஆகுறீங்க? உங்க லங்கா பிரீமியர் லீக்ல யார் அந்த மாதிரி விளையாடுறா? அவங்கள உள்ள கூட்டுவாங்க. அப்ப அங்கேயுமே உங்களுக்கு யாரும் அப்படி விளையாடுறது இல்லையா என்ன? அதுதான் இங்க கொஸ்டின். உங்க T20க்கு பவர் ஹிட்டர் யாருப்பா உன் டீம்ல? 160 170 ஸ்ட்ரைக் ரேட்ல உனக்கு 6-7 ஒரு டாப் 5ல முதல்ல ஆட யார் இருக்கிறா அப்படின்னா குசால் மெண்டிஸ்ல இருந்து பெரேரால இருந்து நிசங்கால இருந்து யாருமே 135 137 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல கிடையாது. இதுதான் பிரச்சனை. இப்ப ரீசெண்டா அந்த இதுக்கு அகேன்ஸ்டா ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டா அவங்க விளையாடின சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கமில் மிஸ்ராங்கிறவர் கொஞ்சம் ஓரளவுக்கு அடிச்சார். ஒன்னும் பெருசா ஓகே. பட் ஆனா அவரு அப்புறம் அந்த பவனுங்கிறவருமே ஓகே ரைட்டு. பட் இது போதுமா? 10 நிசங்கா ஜிம்பாப்வேக்கு லைட்டா அவங்க அகேன்ஸ்டா ஒரு 30-20 அடிக்கிறதெல்லாம் போதுமா? ஒரு ½ செஞ்சுரி போதுமா அப்படின்றது எல்லாமே மிகப்பெரிய கொஸ்டின்ஸ். பாப்போம் என்ன எப்படி அவங்க ப்ளே பண்றாங்க. ரைட், we'll go to the next team. கபில் ப்ரோ, யார பத்தி பேச போறோம்? நெக்ஸ்ட் நம்ம இந்த குரூப்ல பார்க்க போறது ஜிம்பாப்வே. நீங்க சொன்ன அதே ஸ்டோரி தான். ஒரு காலத்துல எப்படி இருந்த இந்த துரை வாழ்ந்து கெட்ட குடும்பம் அந்த மாதிரி ஹென்ரி ஒலங்கால இருந்து ஹீட் ஸ்ட்ரீக்ல இருந்து காய் விட்டல், ஆண்டி விட்டல், ஃப்ளவர் பிரதர்ஸ்ல இருந்து பிரதர்ஸா they used to play. விட்டல் பிரதர்ஸ் ஆகட்டும், ஃப்ளார் பிரதர்ஸ், ஃப்ளாரு, ஹீட் ஸ்ட்ரீக் பேர்லாம் கட்டினாங்க. சின்ன வயசுல கோமா வரும்மா. எங்க அம்மாட்ட அழுவேன், அம்மா மேட்ச் ஜெயிக்கிற மேட்ச்மா பண்றாங்கன்னு போட்டு அழுதுட்டு இருப்பேன். அந்த மாதிரி அந்த மாதிரி பால் ஸ்ட்ராங் அவர் இப்படி இங்க மிடான்ல இருந்து ஓடி அவர் லெக் ஸ்பின் போடுவார். அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் அவரோட ஆக்ஷனு. ஸ்ட்ரெயிட்டான போலர்ஸ் பார்த்துப்போம். அவர் இப்படி கட் பண்ணி அந்த மாதிரி டீம் டெண்டுல்கரே ஹென்ரி ஒலங்காக்கெல்லாம் he has gotten out and very very tough team. பட் இந்த தடவை அவங்க ஸ்குவாட் அவர் கேப்டன் இஸ் சிக்கந்தர் ராஜா. he is proper batter, power hitter, he is a very good batsman. அது தவிர மை ஹோப்ஸ் ஆர் ஆன் பிரெண்டன் டெய்லர். அவருமே கொஞ்சம் நடுவில் கேப் எடுத்து he was not playing and now he has come back. he is almost 40 years இப்போ. பிரெண்டன் டெய்லர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. he is also a keeper, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். அது தவிர ஒரு பேட்ஸ்மேன் that I'm waiting to watch, அவருமே அந்த பாயிண்ட் அந்த ஸ்கொயர்ல அடிக்கிறதுல இஸ் வெரி, அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. தடிவானஷே மருமணி அப்படின்னு. ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இன் ஜிம்பாப்வே டீம், தே ஆர் குட். சிக்கந்தர் ராஜா அவர் கேப்டன். அது தவிர பிராட் இவன்ஸ், இஸ் அன் ஆல்ரவுண்டர். ஸோ இதை தாண்டி இந்த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்சஸ் தான் இருக்குமே ஒழிய அவங்க ஐ டோன்ட் நோ, மேபி நம்ம குரூப் ஏல மினோசுக்கு சொன்ன மாதிரி தான் ஜெயிக்கிறது தெரியல. ஏன்னா இந்த குரூப்ல நம்ம பார்த்தோம்னா there is Ireland, Oman. நான் I'm waiting to watch game between Zimbabwe and Ireland and Zimbabwe versus Oman. ஸோ இந்த 3 பேருமே ஒரு எப்படி ஒரு தமிழ்நாட்டில் சொல்ற மாதிரி ஒரு மும்முனை போட்டி. இப்போ அதுதான் ஒரு ட்ரெண்டிங் வேர்ட்னால இந்த 3 டீம்ஸ் இருக்கனால நம்ம எப்படி இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் எப்படி குவாலிஃபை ஆவாங்களா, இல்லை எப்படி who will give a tough fight, அந்த லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எந்த டீம் they will chaseங்கிறது நம்ம பார்க்கணும். பட் எஸ், இண்டிவிஜுவல் பிரில்லியன்சஸ் தான். பிகாஸ் இந்த டீம்ல யூ ஹேவ் 40 years. சிக்கந்தர் ராஜா இவங்கெல்லாம் தேர் ஓல்டு. அதை தாண்டி எல்லாமே 20-22ல இருக்காங்க. ஸோ ஏஜ் கேப் நிறைய இருக்கிறதுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் லாட் வில் பிளே வெல், வில் பர்ஃபார்ம் வெல். இந்த சின்ன பசங்க ஹவு இந்த பெரிய ஸ்டேஜுக்கு தே வில் கான்ட்ரிபியூட், அந்த எனர்ஜி எப்படி டீமுக்கு கம்யூனிகேட் பண்ணி ஹவு தே வில் கெட் த பெஸ்ட் ஆன் தேர் ஃபீல்டுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ பிரெண்டன் டெய்லர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வராருங்கும் போது அந்த டீம் பாக்குறது ஓகே ரைட்டுப்பா, இந்த மாதிரி ஒரு ஸ்டார் பிளேயர் இருக்கிறாரு, இவர் ஒரு நம்பிக்கையா நமக்கு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கும். பிகாஸ் ஹி ஹஸ் பீன் பிளேயிங் சின்ஸ் 2006.
ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து விளையாடிட்டு இருக்கிற ஒரு ஆப்கானிஸ்தானுக்கு முகமது நபி மாதிரி வந்து இன்னைக்கு இவர் வந்து ஆரம்பத்துல இருந்து விளையாடிட்டு இருக்கிற ஒரு பிளேயர். இப்போ ரீசெண்டா இந்த கம்பேக்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் கம்பேக் அப்புறமா இந்த வருஷம் லாஸ்ட் 2025 அவங்க விளையாடின லாஸ்ட் சீரிஸ் வரைக்கும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லயுமே விளையாடிட்டு இருந்தாரு. நிறைய மேட்சஸ் நல்லா விளையாடினாரு. ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு ஹாஃப் செஞ்சுரி, ஒரு 100 போட்டாரு, ஒரு செஞ்சுரி, ஒரு சரியான ஒரு செஞ்சுரி ஒன்று. ஆமா, ஆல்மோஸ்ட். ஸோ அந்த செஞ்சுரி போட்ட மேட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு ஹி ஹஸ் பீன் பிளேயிங் வெல். பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிளேஸ்க்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் யாராவது ஒருத்தங்க இப்ப இந்த ஆப்போசிட் எண்ட்ல வந்துட்டு இப்ப இந்த டேன் மயர்ஸ்க்கோ இல்ல வந்துட்டு இந்த மறுமணிக்கோ என்ன மெயினான ஒர்க் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு தே ஹாவ் டு டூ த ஸ்லாக் பேட்டிங். ஆடிட்டே இருக்கணும் பொறுமையா கடைசி வரைக்கும். நான் வந்து கொஞ்சம் நின்று ஆட போறேன் அப்படின்ற ஒரு ஸ்டைல் ஆஃப் சிக்கந்தர் ராஜா வர வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த டீம் நிக்கணும். சிக்கந்தர் ராஜா வந்து ஒரு குவிக் ஃபயர் ஆட போறாரு அப்படின்னா பிரண்டன் டெய்லரை மெயினா இவங்களோட டீம் ஒவ்வொரு மேட்ச்ல இப்ப எப்படி விராட் கோலி வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுவாரு, இவங்க சுத்தி ஆடுவாங்களோ அந்த மாதிரி பிரண்டன் டெய்லர் வந்துட்டு தே ஹேவ் டு ஃபோக்கஸ்ன்றதான் என்னோட கருத்து. ஸோ பிரண்டன் டெய்லர் லாங் இன்னிங்ஸ் ஆட விட்டு பக்கத்துல இந்த ஸ்டார்டிங்ல இருந்து விளையாடுற இந்த ஓப்பனர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் இந்த டயன் மயர்ஸா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு மர்மனியா இருக்கட்டும், இவங்க யாராவது ஒருத்தங்க வந்துட்டு பிகாஸ் மர்மனி ஸ்லோவா அவரால் ஆட முடியும், அவரால் வந்து சிங்கிள்ஸ் நிறைய போவாரு, ஓடிஐ ஸ்டைல்ல அவர் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அவரை மாதிரி ஒருத்தங்கலாம் வந்து ரீசெண்டா அந்த மாதிரி ஆடுறது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டீமை வந்து அட்லீஸ்ட் ஒரு ரீசனபிள் டோட்டலுக்கு எடுத்துட்டு போகும். ராதர் நான் வந்து இல்ல நான் வந்து T20 ஸ்டைலுக்கு என்ன நான் கொண்டு வரேன் அப்படின்னா கொண்டு வர்றது நல்லது. பட் இல்லாத விஷயத்த இருக்குன்னு நம்ம நினைக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டைல்ல ஆடி அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல் கொண்டு போயிட்டு அப்புறம் பவுலர்ஸை வச்சு ஜிம்பாப்வேனால ஓரளவுக்கு அவங்களுடைய மேட்சஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. ஹவு டு யூ திங்க் அபவுட் தட்? எஸ், இப்போ இன்னொன்னு வந்து இந்த வார்ம் அப் கேம் அகைன்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தட் வில் கிவ் சம் கான்ஃபிடன்ஸ். ஆமா, அண்ட் ரயன் பெர்ல் 50 அடிச்சிருக்காரு. ஸோ நீங்க சொல்ற மாதிரி அதுதான் இந்த ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க who will carry the game. பட் இந்த நியூ டேலண்ட் ஆகட்டும், இவ்வளோ எக்ஸ்போஷர் கிடைக்காம ஜஸ்ட் ஃபியூ கேம்ஸ் விளையாடுறவங்க இவங்க எப்படி இந்த ஸ்டேஜுக்கு வராங்க, அவங்களுடைய ஸ்கில் செட் அண்ட் டேலண்ட்டை வச்சுங்கிறது நம்ம பார்க்கணும். they have to gel as a team. மசகட்ஸா அவருமே இஸ் அ bowler. ஸோ மசகட்ஸா ஆல்சோ அவரை பத்தி ஒரு 2-3 ஆர்டிகல்ஸ் நான் படிச்சிருக்கேன். ஹி இஸ் டன் வெல். ஸோ we have to see எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. பிளஸிங் முசரபானி தான் அவங்களுடைய நம்பர் 1 எக்ஸ்பெக்டேஷனா இருப்பாங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். எப்படியாவது இந்த T20 வேர்ல்டு கப்ல ஒரு டாப் டீம்ஸ் நான் ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டா விளையாடுறேன்ப்பா, ஸ்ரீலங்காவை போட்டு துவைக்கணும் அப்படின்னா அப்ப பிளஸிங் முசரபானி ஹேஸ் டு கிளிக். அவர் கிளிக் ஆயிட்டாரு, அவர் பவர் பிளேல போட்டு ஒரு காட்டிடுவாரு, விக்கெட்ஸ் எடுத்துருவாரு அப்படின்னா வந்துட்டு மேபி பிகாஸ் ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டா அவங்க ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய விளையாடிருக்காங்க. இந்த குரூப்ல அவங்கள போட்டதுக்கு காரணமும் அதுதான். ஜிம்பாப்வே கம்ப்ளீட்லி வந்து எங்கேயோ தூக்கி போட்டக்கூடாது அப்படின்றனால வந்துட்டு அவங்க யார் கூட ஓரளவுக்கு விளையாடி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த T20 வேர்ல்டு கப்ல இருக்கிற இந்த பெரிய டாப் 8 டீம்ஸ் வச்சு நீங்க பார்க்கும்போது அதுல அட்லீஸ்ட் ஸ்ரீலங்கா கூட அவங்க அடிக்கடி விளையாடி இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்ரீலங்காவெல்லாம் அவங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியா அவங்களால ரீட் பண்ண முடியும். ஒரு இந்தியாவை ரீட் பண்றதை விட ஸ்ரீலங்காவை ரீட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பிகாஸ் ஓகே இதான் போன தடவை பார்த்தோம், இந்த இப்படி ஆடுவோம் அப்படி ஆடுவோம். அதனால அந்த அட்வான்டேஜஸ் மேபி ஜிம்பாப்வே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. We'll move to the very next team. So next team நம்ம பார்க்க போறது அயர்லாந்து வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வார்ம் அப் கேம் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் வந்து வாஷ் அவுட். they were not able to play. பட் அந்த டீம்லயுமே லைக் சேம் ஜிம்பாப்வே மாதிரி they have பால் ஸ்டெர்லிங் பேட்டிங்ல வந்து இஸ் வெரி பவர்ஃபுல். another player that I'm waiting to watch is பேரி மெக்கார்த்தி. அவர் வந்து ஃபாஸ்ட் bowler பட் அந்த கட்டர்ஸ்லாம் இஸ் வெரி அவருடைய ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த ஸ்லோவர் பால்ஸ்ல அந்த கட்டர்ஸ்ல அந்த ஆஃப் கட்டர்ஸ்ல போடுறதுலாம் he is a little talented. ஸோ அவருடைய bowling எப்படி how he has come prepared for the World Cup ன்னு பார்க்கணும். ஹம்ஃப்ரீஸ் இன்னொரு ஸ்லோ போலர். அவங்களுக்கு நிறைய அந்த ஸ்லோ போலர் இந்த பேஸ் போலர்ஸே நிறைய கிடையாது. இந்த ஆல்ரவுண்டர் டைப்ஸ் வந்து எப்படி இந்த சிவம் துபே டைப்ஸ் வந்து ஆஃப் பேஸ் பட் ஒரு 120 ஒரு பிட்வீன் 120 100 to 120 வரக்கூடிய அந்த மாதிரி போலர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் ட்ரெடிஷ்னலி ஸ்பின் கூட ஃபிங்கர் ஸ்பின் தான், பெருசா டர்னர் ஆஃப் த பால் அந்த மாதிரி யாரும் இங்க கிடையாது. மார்க் அதேர் அவங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். அவர் வந்து 6 hitting கெப்பாசிட்டி இருக்கு. he can clear the boundary easily. ஸோ அவருடைய பேட்டிங்குக்காக வெயிட்டிங். அது தவிர 3 பேர் இருக்காங்க, டக்கர் அண்ட் டெக்டர் பிரதர்ஸ் அப்படின்னு 2 டெக்டர் இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஹாரி டெக்டர், டிம் டெக்டர். அவங்க 2 பேருமே they are very good in batting. அண்ட் டக்கர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஆல்ரவுண்டர். ஜார்ஜ் டாக்கரெல் இஸ் another ஆல்ரவுண்டர். அண்ட் டக்கர்
he is also an all-rounder. So இவங்களுமே வந்து ஹெல்தி மிக்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் அப்கமிங். இது ஏன்னா அவங்க நிறைய கவுண்டி டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட் நிறைய விளையாடுவாங்க. ஸோ பிளேயிங் திஸ் T10 T20 இதுலலாம் 100 எல்லாம் இருக்கு இங்கிலாந்து. ஸோ இதுலலாம் அவங்க பிளேயர்ஸ் இன்டர்மிங்கிள் பண்ணி விளையாடுற இது அவங்களுக்கு நிறைய இருக்கு. பட் இந்த கண்டிஷன்ஸ்ல when the ball will do something different, and the ball will stop and come, இந்த மாதிரியான ஒரு பிச்சஸுக்கு அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்காங்கிறது பார்க்கணும். Ireland Zimbabwe, Ireland Oman, I think Ireland will win, but when they play against Zimbabwe it should be a good match அப்படிங்கிறது நம்ம we have to wait and see. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் தான் வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் குரூப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து ஒரு அயர்லாண்டு ஒரு ஃபைட் கொடுக்குது, ஜிம்பாப்வே ஃபைட் கொடுக்குதுங்கும் போது வந்து ஓமனே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அவங்களாலையுமே வந்து அவங்களோட பிகாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்லையும் பார்த்துருக்குறோம். இந்த UAE நேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்குள்ள விளையாடுற மேட்சஸ், இந்த UAE நேஷன் அகெயின்ஸ்ட் அனதர் UAE நேஷன் மாதிரி ஒரு மேட்ச் வந்துச்சு அப்படின்னா நல்லா விளாடுறாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஃபைட் இருக்குது, பிகாஸ் அவங்க ஏற்கனவே நிறைய மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால. அண்ட் இந்த UAE நேஷன்ஸ் அதர் டீம்ஸோட விளாடும்போதும் கூட சில எக்ஸப்ஷனல் பேட்டிங் அவங்களோட ஒவ்வொரு டீம்ல பார்க்க முடியுது. ஸோ அப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு ஓமனும் நல்லா விளையாடிச்சுன்னா இந்த குரூப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோன்னு தோணுது. பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு ஓமன், அயர்லாந்து, ஜிம்பாப்வே 3 டீமுமே வந்து ஒரு மீக்கி சரண்டர்லாம் ஆகிற டீம் கிடையாது. அஃப்கோர்ஸ் இதில் நீங்கள் ஒவ்வொரு குரூப்லேயும் இருக்கிற இந்த மொத்த 20 டீம்ஸுமே டாப் 20 டீம்ஸ் தான் வந்திருக்கிறாங்க உள்ள. பட் ஏன் நான் இந்த குரூப் பிஏ மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த சின்ன டீம்ஸ் கிட்ட T20 வேர்ல்டு கப்பில் அப்செட்டை பார்த்துருக்காங்க, அப்செட்டு கிட்ட போய் தப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது ஆஸ்திரேலியா கிட்ட. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபார்ம் வந்து ஒரு கொஸ்டினாக இருக்குதுங்கிறது வந்து ஹோம் கண்டிஷனை தாண்டி ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த டீம்ஸ்லாம் ஸ்டெப் அப் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குரூப் பி உடைய மேட்சஸ் அப்படின்றது வந்து ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அயர்லாந்து வந்து ஈஸியாக கிவ் அப் பண்ணுற ஒரு டீம் கிடையாது. அயர்லாந்து வந்து என்ன மாதிரி ஒரு அப்செட்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி காலங்கள்ல இருந்து ஒவ்வொரு டீமுக்கு கொடுத்துருக்குறாங்கன்றதும் நமக்கு தெரியும் அவங்களுடைய வரலாறு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு திஸ் குரூப் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். எஸ், ஸோ இட்ஸ் அ ஹெல்தி மிக்ஸ். அவங்களுடைய போலிங் ஆகட்டும், பேட்டிங் ஆகட்டும், இட்ஸ் அ ஹெல்தி மிக்ஸ். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி 150 செட்டிங்லையும் சரி, சேசிங்லையுமே அவங்க அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. இட் வில் பி அ குட் மேட்ச். இந்த குரூப் பியில் இருக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே ஈவன் இஃப் தே பிளே அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இட் வில் பி அ குட் மேட்ச். டபுள் டிஜிட்ஸ்லாம் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு 3 ஃபிகர் ஸ்கோர் தான் இருக்கும். ஸோ வில் சி ஹவ் அயர்லாந்து பிளே. அண்ட் இப்போ அவங்க இதுக்கு முன்னாடி இந்த இட்லி கூட ஒரு சீரீஸ் விளையாடி இருந்ததாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு UAEல வந்து ஒரு T20 சீரீஸ் விளையாடுறதா இருக்கட்டும், அதை தாண்டி அவங்க பிக் நேஷன்ஸ் கூட விளையாடுனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து கூட விளையாடினாங்க. அதில் வந்து 2-0 அப்படின்னு சொல்லி தோத்து போயிருந்தாங்க. பங்களாதேஷ் கூடயும் பார்த்தீங்க அப்படின்னா 2-1 அப்படின்னு சொல்லி தோத்து போனாங்க. இப்போ இந்த இங்கிலாந்து, பங்களாதேஷ், வெஸ்ட் இண்டீஸ் இவங்க கூட விளையாடின இந்த சீரீஸ்ல வந்துட்டு மெயினாக ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேட்டிங். ஏன்னா வந்து இங்கிலாந்துக்கு அகெயின்ஸ்டான மேட்ச்ல வந்து அவங்க வந்து 196 அடிச்சாங்க அயர்லாந்து. அதை வந்து இங்கிலாந்துடைய எக்ஸப்ஷனல் பேட்டிங்னால சேஸ் பண்ணாங்க. பட் ஆல்மோஸ்ட் தே லாஸ்ட் ஆல்சோ 6 விக்கெட்ஸ் அந்த 3 மேட்சஸ்ல வந்துட்டு முதல் மேட்ச் அந்த சீரீஸ்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட்டுடைய எக்ஸப்ஷனல் பேட்டிங்னால இங்கிலாந்து ஜெயிச்சது. ஒருவேளை அன்னைக்கு ஃபில் சால்ட்டுடைய பேட்டிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதில் கூட ஆக்சுவலாக அவங்க ஜெயிச்சதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வி ஷுட் நாட் ஃபர்கெட் அந்த மேட்ச்ல வந்துட்டு அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பவுலிங்ல வந்துட்டு அதிக ரன்ஸ் சில பேர் லீக் பண்ணியிருந்தாலும் கிரெய்க் யங் போன்ற வீரர்களோ இல்லை வந்து கேரத் டெலனி போன்றவர்களோ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு பவுலிங்கை காட்டி அந்த மேட்சை வந்து இங்கிலாந்து கூடயுமே ஃபைட் பண்ணி கொண்டு வர முடிஞ்சுது அவங்களால. கிட்டத்தட்ட விட்டாங்க ஒரு 2-3 இடங்கள்ல வந்து அந்த அவருடைய ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் இருப்பாரு, ஹம்ஃப்ரின்றவரும், அப்புறம் வந்துட்டு இந்த கிரஹாம் ஹூம், அவங்க வந்துட்டு கொஞ்சம் அன்னைக்கு ஒழுங்கா போட்டிருந்தாங்க. ஒரு 2 ஓவர்ல ரன்ஸை லீக் பண்ணாம இருந்தாங்கன்னா இட் குட் ஹேவ் பீன் அ கிரேட் ஓவர் ஃபார் மேட்ச் ஃபார் இங்கிலாந்து. ஆல்மோஸ்ட் அயர்லாந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லாவே இது பண்ணாங்க. அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல நீங்க வந்துட்டு அவங்களுடைய கேப்டன்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த நீங்க சொல்ற அந்த டெக்டர்ல இருந்து டக்கர் பிரதர்ஸ் எல்லாருமே அடிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுல லார்கன் டக்கர் தான் வந்துட்டு ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டாரு, 36 பால் ஹாஃப் செஞ்சுரி. அண்ட் ஆல்சோ டெக்டர் பிளேட் வேல்யூபிள் இன்னிங். ஸோ நீங்க இங்கிலாந்து அகெயின்ஸ்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி அஃப்கோர்ஸ் அந்த இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ், அயர்லாந்து கண்டிஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப சிமிலரு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்தியன் கண்டிஷன்ஸோ இல்லை சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்காதுன்னு சொன்னாலுமே கூட இந்த ட்ராக் ரெக்கார்ட் சேஸ் தட் அவங்களால ஃபைட் பண்ண முடியும். அவங்களால வந்து ஒரு 180 190 அடிக்கிற பேட்டிங்கை கையில் வச்சிருக்காங்க. பால் ஸ்டெர்லிங் பத்தி உலகத்துக்கே தெரியும்.
டெக்டரை பத்தி தெரியும். ஸோ இந்த டாப் ஆர்டர் கிளிக் ஆச்சு அப்படின்னா, அதனால தான் நான் சொல்றேன் இந்த குரூப்புங்கிறது வந்து ஒரு ஃபயரான குரூப்பா. ஸ்ரீலங்காவுக்கு டஃப் இருக்கும், ஜிம்பாப்வே நல்லா விளையாடிச்சுன்னா அயர்லாண்டுக்கே டஃப் இருக்கும். ஸோ யாரு வேணா யாரை வேணா அப்செட் பண்ணலான்ற மாதிரி ஒரு அப்செட் குரூப் வந்துட்டு குரூப் பில நல்லாவே இருக்கு. எஸ், அமங்ஸ்ட் ஆல் தி குரூப்ஸ் குரூப் பில தான் வில் சி கொஞ்சம் ஃபைட் இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா ஒரு அளவுக்கு பேலன்ஸ் இருக்கு பிட்வீன் தி அசோசியேட்ஸ் அண்ட் ஃபுல் மெம்பர் நேஷன்ஸ். ரைட், லெட்ஸ் கோ டு ஓமன் கபில் ப்ரோ. ஸோ இந்த குரூப்ல லாஸ்ட் டீம் வந்து ஓமான்ல வந்து பார்த்தோம்னா நம்ம பெரிய பேரு இவர் தான் ஒரு ஸ்டார் பிளேயர் அப்படின்னு பார்த்தா கேப்டன் தான் ஜதீந்தர் சிங். பவர்ஃபுல் ஸ்ட்ரைக்கர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை தாண்டி இந்த ஜே ஒடேரா அப்படின்னு போலிங் ஆல்ரவுண்டர், சம்டைம்ஸ் ஹீல் டேக் சம் விக்கெட்ஸ் ஆர் இது. இவங்களுமே அந்த ஒரு ப்ராப்ளம் ஆஃப் ஒரு பிளேயர் ஹூ இஸ் வெரி வெல் நோன் வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த டீம் வந்து ஒரு பாடி வெயிட் மாதிரி, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்க. இந்த தடவை ஆஷிஷ் ஒடேதரா அப்படின்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்கார். மேபி ஹி வில் டூ வெல், ஹி மைட் டேக் 3 விக்கெட்ஸ் ஆர் 4 விக்கெட்ஸ் இன் அ கேம். பட் அதை தாண்டி ஓமான் வந்து அட்லீஸ்ட் நம்ம ஜிம்பாப்வே அண்ட் அயர்லாந்து பத்தி பேசும்போது ஹிஸ்டரியில இதெல்லாம் இருந்திருக்கு. பட் ஓமான் அஃப்கோர்ஸ் சில பிளேஸ் வந்து அந்த ILT20 அது இதெல்லாம் டேக் பார்ட். பட் பெருசா அந்த ஒரு பவர் இருக்கா, அந்த டீத் டு பிளே த அக்ரெசிவ் கிரிக்கெட் அண்ட் ஒரு ஷோ புட் அப் பண்ண முடியுமாங்கிறது டவுட். என்ன வரைக்கும் இன்னும் ஹிஸ்டரியில தெரியல. இந்த டோர்னமெண்ட்டை வச்சு வி கேன் தென் ஜட்ஜ் யார் எப்படி விளையாடுறாங்கன்னு. பட் ஓமான் ஐ திங்க் இருக்கிற இந்த இதுலயே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் கொஞ்சம் வீக்கா மாதிரி தெரியலாம். பட் ஹூ நோஸ், அவங்க ப்ரிப்பரேஷனை தாண்டி தான் நம்ம அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்காங்கிறது we have to wait and watch. ரைட், ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் கபில் ப்ரோ. நம்ம வந்துட்டு நாளைக்கு மீண்டும் வந்து குரூப் சியில் சந்திப்போம். Thank you and we'll see you in the next episode.